மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பாரிகார்த்திக், தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும், மேலும் அங்கு செய்யப்பட்டுள்ள இந்த ஏற்பாடுகள் பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது நாம் பார்த்த இந்த சுடரோட்டம் முடிவற்ற நிலையில் கிட்டத்தட்ட 2647 கிலோமீட்டர் தமிழகம் முழுக்க 1500 பேர் புல்லட்டுகள் துவங்கினார்கள். கிட்டத்தட்ட கடந்த மாதம் கன்னியாகுமரியிலிருந்து இந்த புல்லட் பயணமானது துவங்கியது. 1500 இளைஞரணியை சேர்ந்த இளைஞர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குக்கிராமங்கள் மற்றும் கிராமங்கள், நகராட்சி, பேரூராட்சி என 2657 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்றைய தினம் சேலம் மாநாட்டில் அதை நிறைவேற இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தின் கொள்கை முழக்கங்களான நீட் ஒழிப்பு, அதே போல மாநில சுயாட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்களை அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊர்களிலும் செய்து வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு மேலாக அனைத்து இடங்களிலும் இந்த 1500 பேர் பயணம் செய்து தொடர்ச்சியாக தமிழக அரசின் கொள்கைகளை விளக்கும், அதே போல நீட் ஒழிப்பு உள்ளிட்ட மத்திய அரசுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் செய்து வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்தந்த அமைச்சர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். தற்போது அந்த சுற்றுப்பயணமானது முடிவற்று அவர்களும் தற்போது வர இருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 1500 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது நாம் பார்த்த அந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தீப ஓட்டமானது சென்னை அண்ணா சாலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்த அந்த தீப ஓட்டமானது தற்போது இளைஞரணி துணை செயலாளர்கள் 9 பேர் அந்த ஓடி வந்து தற்போது அந்த தீபத்தை அமைச்சர் உதயநிதியிடம் கொடுத்தார்கள். அவர் முதலமைச்சர் ஆட்சியோடு தற்போது தீபமானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த மேடை என்பது மாநாட்டுக்கு வெளிப்புறம் அமைக்கப்பட்டிருக்க ஒரு மேடை. மாநாடு பந்தலுக்கு வெளியாக அமைக்கப்பட்டிருக்க இந்த மேடையில் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அன்னார், அதே போல கலைஞர் மற்றும் அன்பழகன் உள்ளிட்ட அந்த 4 பேரும் சிலைகளும் தற்போது திறந்து வைக்கப்பட்டன. தொடர்ச்சியாக இந்த மாநாட்டு வாசலில் அந்த பணிகள் முடிவெற்று அந்த சிலைகளுக்கு அருகேதான் இந்த புல்லட் பேரணி முடிவுற இருக்கிறது. இவர்கள் கன்னியாகுமரியில் துவங்கி கிட்டத்தட்ட 2647 கிலோமீட்டர் பயணம் செய்து தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தை கூட அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் துவங்கி வைத்தார். குறிப்பாக தமிழகத்தின் கொள்கை முழக்கமாக இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி, நீட் ஒழிப்பு மற்றும் சமூக சமதளம் தேவையான அவசியத்தையும் இந்த பிரச்சார பேரணிக்கு கொண்டு சென்றது. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் மற்றும் நகரங்கள், நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட அவர்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 2 நாட்கள் 3 நாட்கள் என தங்கியிருந்தார்கள். இந்த 1500 பேரும் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 4 பிரிவுகளாக பிரித்தார்கள். குறிப்பாக மேற்கு மண்டலம், தெற்கு, அதே போல கிழக்கு மண்டலம் மற்றும் வடமண்டலம் என்ற 4 மண்டலமாக பிரித்துத்தான் பயணித்தார்கள். இறுதிதான் தற்போது நேற்றைய தினம் சேலத்தில் சங்கமித்திருக்கிறார்கள். இந்த 1500 பேரும் ஒரு மாதம் காலம் கிட்டத்தட்ட தமிழகம் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சி என அனைவருமே சந்தித்து ஒவ்வொரு தெருக்களிலும் அவர்கள் பயணமானது நீடித்தது. அதன் அடிப்படையிலேயே அந்த பயண திட்டத்தை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கடந்த மாதம் கன்னியாகுமரி துவங்கினார். கன்னியாகுமரியில் துவங்கிய அந்த பயணமானது தற்போது இந்த மாநாட்டை நோக்கி எங்கள் பயணம் என்று அந்த பயணத்தை துவங்கினார்கள். தமிழகம் முழுக்க நீட் ஒழிப்பை எடுத்துச் சென்ற மிகப்பெரிய பிரச்சாரத்துக்கு அவர்கள் இலக்காக நியமிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே அவர்கள் தற்போது தங்களுடைய பயணத்தை நிறைவேற்றும் விதமாக தற்போது இறுதியாக இந்த சேலம் மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். மாநாட்டு பயணத்தில் இந்த மாநாட்டுக்கு வெளியே அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த பந்தலில் தான் தற்போது அவர்கள் அணிவகுத்து விடுக ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாத காலத்திற்கு முன்னதாக கன்னியாகுமரியில் துவங்கிய அந்த கொள்கை முழக்கமாக திராவிட கொள்கை முழக்கம் என்று உதயநிதி அவர்கள் அங்கே சுட்டிக்காட்டினார். அவர்கள் தான் தற்போது தங்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு மற்றும் முதலமைச்சர் மற்றும் இளைஞரணி செயலரிடம் தற்போது வாழ்த்து பெறுகிறார்கள். இந்த பயணத்தின் போது 1500 இளைஞர்களும் தமிழகத்தில் 4 மண்டலங்களாக பிரித்து அந்த 4 மண்டலங்களும் வட மாவட்டங்களுக்கு ஒரு குழுவும், அதே போல தென் மாவட்டங்களுக்கு ஒரு குழுவும், மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு குழுவும், வட மாவட்டங்களுக்கு ஒரு குழுவும் என 4 குழுக்களாக பிரித்து அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். இந்த பிரச்சார பயணம் மாநாட்டை நோக்கி செல்லும் என்ற அடிப்படையிலே அவர்கள் பயணமானது முடிவெற்று கிட்டத்தட்ட 2647 கிலோமீட்டருக்கு அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த பயணத்தை நிறைவு செய்வதில் தான் தற்போது முதலமைச்சரிடம் அவர்களிடம் வாழ்த்து பெறுகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் பயணம் தற்போது மாநாட்டில் முடிவடைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.